வணக்கம் நண்பா. ஸோ இன்னைக்கு நாம் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு என்ன ப்ரோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு தானே கேட்குறீங்க. அதுலேயும் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குடா. ஸோ அதனால் அதையும் சொல்லி முடிச்சிடலாமே, எதுக்கு அதை மட்டும் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அந்த ட்ரிக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸை பக்காவாக படித்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸை படிக்காமலே சென்டம் எடுக்கலாம். அந்த அளவுக்கு 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் உங்களுக்கு அந்த பேசிக்ஸை பில்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து 11th எப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க போகிறோம், அண்ட் அதை 11th கம்ப்யூட்டர் சயின்ஸை மட்டும் வச்சு 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் சென்டம் எப்படி வாங்குறது. ஸோ தட் இந்த விஷயம் நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா, நீங்கள் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸை வச்சு 12th சென்டம் எடுக்க முடியும்னு நான் சொல்கிறதுக்கான இன்னொரு ரீசன் என்னதுன்னா, நீங்கள் 12th கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் கம்பேர்ட் டு நீங்கள் லாங்குவேஜுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் டைம் கொடுக்கறத விட. அதுக்காக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக 11th கம்ப்யூட்டர் சயின்ஸை உங்களுக்கு இன்ச் பை இன்ச் என்ன பண்ணணுன்றதை சிம்பிளாக சொல்லிடுறேன். முதல் விஷயம், நீங்கள் 10th வரைக்கும் ஒரு சில பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், ஒரு சில பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்காமல் இருந்திருக்கலாம். பட் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்ன படிக்க போகிறீங்கன்றதை சொல்லிடுறேன். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இனிமேல் நீங்கள் படிக்க போகிற 11th இருந்தாலும் சரி, 12th கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தாலும் சரி, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை பற்றி தான் படிக்க போகிறீங்க. நாட் ஒன்லி தட், அது மட்டும் இல்லை, நீங்கள் 11th 12th மட்டும்தான் படிப்பீங்களான்னு கிடையாது. நீங்கள் இன்ஜினியரிங் போகிறதுனாலே இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான் உங்கள் ஃப்யூச்சராக இருக்க போகுது. ஸோ அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அதனால் இதோட பேசிக்ஸ் வந்து ஈவன் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸே தெரியணும் அளவுக்கு இருக்குன்ற பட்சத்தில் கரெக்டாக 11th ஒழுங்காக நம்ம படித்து முடிச்சிட்டோன்னா 12th டைம் அதிகமாக வேஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஓகேவா? ரைட், ஓகே. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ன்னு சொல்கிறீங்களா ப்ரோ, அப்படின்னா என்னது அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஒன்றும் கிடையாதுடா. இப்போ நீயும் நானும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன லாங்குவேஜ் உட்காந்து யூஸ் பண்ணி பேசுகிறோம்? ஆப்வியஸ்லி 2 பேரும் தமிழில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கரெக்டாக? இதே நமக்கு வேறு லாங்குவேஜஸ்ன்னு சொன்னால் இங்கிலீஷு, கன்னடம், மலையாளம், தெலுங்குன்னு இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி நீங்கள் யாராவது ஒருத்தர் கம்ப்யூட்டர்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ்ன்னு ஒரு சில லாங்குவேஜஸ் இருக்குது. அதாவது ஹியூமனும் கம்ப்யூட்டரும் பேசணும். அப்படி பேசணும்னா கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நம்ம போய் பேசினா தான் கம்ப்யூட்டருக்கு புரியும். ஸோ அந்த மாதிரியான லாங்குவேஜஸை தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லாங்குவேஜஸை பற்றி தான் நீங்கள் 11th ஆஸ் வெல் அஸ் 12th ஃபுல்லாக படிக்க போகிறீங்க. புரியுதா? சரி ப்ரோ, நாங்கள் எதுக்கு கம்ப்யூட்டர்கிட்ட பேசணும் அப்படி தானே கேட்குறீங்க. சிம்பிள்ரா. இப்போ சின்ன சின்ன டாஸ்கெல்லாம் நம்மளே செஞ்சிடலாம். ஆனால் பெரிய பெரிய டாஸ்கெல்லாம் யார் ஈஸியாக செய்வாங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ். இன்னும் சிம்பிளாக சொன்னால், இந்த தடவை நமக்கு ஏன்னு புதுசாக ஒன்று வந்திருக்குல்ல, எவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருந்தாலும் அசால்ட்டாக செஞ்சு கொடுக்குறதுல. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமாக தான். புரியுதா? ஸோ அதனால தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட லாங்குவேஜஸை எப்படி கற்றுக்க போகிறோன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறீங்களா ப்ரோ, அந்த மாதிரி எத்தனை லாங்குவேஜஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சி லாங்குவேஜ், C++ லாங்குவேஜ், பைத்தான் லாங்குவேஜ், ஜாவாஸ்கிரிப்ட் லாங்குவேஜ், ஜாவா, அந்த மாதிரி எக்கச்சக்கமாக லாங்குவேஜ் இருக்குது. நான் சொன்னது ரொம்ப ஃபேமஸான லாங்குவேஜஸ் மட்டும்தான். பைத்தான் இந்த மாதிரியான ஃபேமஸான லாங்குவேஜஸை மட்டும்தான் சொன்னேன். பட் இதை விட நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது கம்ப்யூட்டர்கிட்ட பேசுகிறதுக்கு. ஓகேவா? ரைட்டு. சரி ப்ரோ, நாங்கள் 11th 12th என்ன லாங்குவேஜஸ்லாம் படிப்போம்? அதான உன் நெக்ஸ்ட் கேள்வி. நீ படிக்க போகிறது 2 லாங்குவேஜ் தான். 11th ஒரு லாங்குவேஜ் படிப்பேன், 12th ஒரு லாங்குவேஜ் படிப்பேன். 11th என்ன படிப்பேன்னா C++ லாங்குவேஜை படிப்பேன். 12th என்ன படிப்பேன்னா பைத்தான் லாங்குவேஜ் படிப்பேன். இதுதான் மேட்டர். ஸோ நீ 11th ஒரு லாங்குவேஜ் படிக்க போகிற, 12th ஒரு லாங்குவேஜ் படிக்க போகிற. ஸோ இதை நீ தெளிவாக படித்து முடிச்சிட்டனாலே நீ சூப்பராக கம்ப்யூட்டர் சயின்ஸில் சென்டம் எடுத்துலாம். ஸோ எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன், நல்லா கவனி. முதல்ல நீ புக் எடுத்து பார்த்தோன்னே சத்தியமாக உனக்கு புரியாது. ப்ரோக்ராம்ஸாக இதாக இருந்தாலும் எதுவுமே புரியாது, அண்டர்ஸ்டாண்டிங் வராது, ஒன்றுமே புரியாது. ஸோ அதனால் இனிஷியலாக நான் என்ன சொல்வேன்னா, நீ டேரெக்டாக புக்கில் படிக்காது. அதாவது C++ லாங்குவேஜ் தான் நீ படிப்ப. அதை டேரெக்டாக புக்கில் படிக்காமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட பேசிக்ஸ்னால் என்ன, அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணலாம், அதில் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா புக்கில் படிக்க ஆரம்பித்தேன்னா பெஸ்ட்டு. சரி ப்ரோ, இதெல்லாம் நான் எங்கே போய் கற்றுக்க? சிம்பிள்ரா. நான் உனக்கு காசெல்லாம் கொடுக்க சொல்ல, ஃப்ரீயாக உனக்கு யூடியூப்லேயே நிறைய செஷன்ஸ் இருக்குது. நான் பர்சனலாக எந்த சேனலை ஃபாலோ பண்ணேன்றதை சொல்லிடுறேன். Code.io தமிழ்னு அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது.
தமிழில் தான் சொல்லி தருவாங்க. 2 அண்ணன் ஆக்சுவலி 2 பிரதர்ஸ் தான் சேர்ந்து சொல்லி தருவாங்க. சூப்பராக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். நான் அழகாக அவங்கக்கிட்ட தான் படித்தேன். ஸோ நீங்களும் அந்த யூடியூப் சேனலில் வேணால் ரெஃபர் பண்ணி பாருங்கள். நான் அவங்கக்கிட்ட பர்சனலாக யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து கற்றுக்கிட்டேன். நீங்கள் மற்ற சேனல்ஸ் ரெஃபர் பண்ணுறதுனாலும் ஓகே, பட் என்னோட சஜஷன் அவங்க சேனல் லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த சேனல் அந்த மாதிரி ஏதோ ஒரு யூடியூப் சேனலை சூஸ் பண்ணி அந்த C++ லாங்குவேஜில் இருக்கக்கூடிய பேசிக்ஸை எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. ஓகேவா? சிம்பிளாக சொல்லணும்னா இங்கிலீஷில் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கோன்னு சொல்கிறோன்னா அதை தமிழில் எப்படி சொல்லுவோம்? போங்க, போ அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் அந்த லாங்குவேஜ் C++ லாங்குவேஜில் கோனா எப்படி சொல்லுவோம், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா அது ஒரு லாங்குவேஜுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் படிப்பீங்களோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதுமே தவிர்த்து பெருசாக ரொம்ப இந்த அளவுக்குலாம் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலில் உட்காந்து அந்த பேசிக்ஸ் எல்லாம் கற்று முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, இப்போ உங்கள் புக் எடுத்து பாருங்கள். உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ், எக்ஸசைஸ், கொஷின்ஸ் இதெல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். லாங்குவேஜை பியூராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா, அந்த கொடுத்துருக்க கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்ற மொத்த விஷயத்தையும் கற்றுக்கோங்க. இதுதான் மேட்டர். ஓகேவா? இதை நீ பர்ஃபெக்டாக 11th நீ பண்ணி முடிச்சிட்டனாலே நீ 11th கம்ப்யூட்டர் சயின்ஸை சூப்பராக படிச்சுட்டேன்னு அர்த்தம். ப்ரோ அப்போ இந்த தியரி கொஷின்ஸ்லாம் ஓ இஷ்டம் தான்டா. நீ படிக்கணும்னு நினச்சா படிக்க வேணாம்னு நினச்சேன்னா அது ஓ இஷ்டம். அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல. ஏன்னா உங்களுக்கு இந்த வருஷம் பப்ளிக்லாம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரீயாக தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் தியரி கொஷின்ஸ்க்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா கொடுக்க வேணாமான்றது ஓ இஷ்டம். நீ பண்ண வேண்டியதை பண்ணிக்கோ. படிக்கணும்னு ஆசை தான் படி, இல்லைன்னா விட்டுரு. ஆனால் எக்கானு கொண்டும் ப்ரோக்ராம்ஸை விட்டுறாத. ப்ரோக்ராம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு. எப்படி எழுதணுன்றதை கற்றுக்கோ. என்னென்ன பேசிக்ஸ் இருக்கோ அதெல்லாம் கற்றுக்கோ. அதுதான் மேட்டர் என்னை பொறுத்த வரைக்கும், நீ 11th தியரி படிக்கிறத விட. ஓகேவா? ரைட்டு, சூப்பர். இப்போ நான் என்ன சொன்னேன், யூடியூப் சேனலில் நீ அந்த பேசிக்ஸ் எல்லாம் கற்றுக்கோன்னு சொல்லிட்டேன்ல. ஒன்ஸ் கற்று முடித்ததுக்கப்புறமா நான் என்ன சொன்னேன், புக்கில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸை அதெல்லாம் பாரு, புரியுதான்னு பாரு, சால்வ் பண்ணி பாருன்னு சொல்கிறேன்ல. அதுக்கு நம்ம புக்கில் இருந்து சொல்லித்தரக்கு ஒரு சேனல் சொல்கிறேன். அவங்க நம்ம ஸ்டேட் போர்டு புக்கை சூஸ் பண்ணி அதுலேருந்து தான் சொல்லி தருவாங்க. நம்ம இதுதான். ஸோ அவங்க சேனல் பேர் என்ன, கான்குவர் விக்ட்ரி சேனல். நான் வேணால் அவங்களோட சேனல் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ சூப்பரான சேனல் தான். போத் 11th and 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு சூப்பராக வீடியோஸ் போடுவாங்க. அவங்க சேனலில் ரெஃபர் பண்ணுங்கள். ஃபார் புக் கொஷின்ஸ்க்கு சொல்கிறேன். இன் ஜென்ரல் Code.io தமிழ் சேனலில் பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் புக்கு இல்லை ப்ரோ எனக்கு ஸ்டேட் போர்டில் இருக்கக்கூடிய புக்கை பேஸ் பண்ணி வேணும்னு நினச்சிங்கன்னா கான்குவர் விக்ட்ரி சேனலை பாருங்கள், அவங்களதும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ த ஃபேக்ட் இஸ் இதுதான். நீ இப்படி 11th கம்ப்யூட்டர் சயின்ஸை படித்து முடிச்சிட்டேன்னா சூப்பர். ஓகேவா? இப்போ இதை வச்சு எப்படி ப்ரோ 12th சிஎஸ்ஸை படிக்காமலே சென்டம் எடுக்கிறதுன்னு சொல்கிறீங்க தானே கேட்குறீங்க. சிம்பிள்ரா, நான் அப்போவே சொன்னேன்ல, தமிழில் நம்ம என்ன சொன்னோம், தமிழில் நம்ம என்ன சொன்னோம், போன்னு சொன்னோம். இங்கிலீஷில் என்ன சொன்னோம், கோன்னு சொன்னோம். ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம்? இட்ஸ் அபவுட் போன்னு அர்த்தம், அவ்வளோதான், போயிடுச்சுன்றது தானே மீனிங்கு. அதே மாதிரி தான் நீ 11th C++ லாங்குவேஜ் படிக்கிற, 12th நீ படிக்கக்கூடிய லாங்குவேஜ் பைத்தான். ரெண்டுத்தோட ரிசல்ட்டும் சேமாக தான் இருக்கும். நீ என்ன பண்ண போறன்றதும் சேமாக தான் இருக்கும். ஒன்லி திங் அந்த வேர்டு மட்டும்தான் மாறும். புரியுதா? ஸோ அதனால் நீ ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிட்டனாலே சொல்கிறேன், மற்ற லாங்குவேஜஸ் ஈஸியாக நீ கற்றுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரியுறதுக்கு. இன்னும் சொல்ல போனோன்னா C++-ஐ விட பைத்தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நீ 11th கஷ்டப்பட்டு நீ படிச்சிட்டனா 12th சிஎஸ் நீ படிக்காமலேயே அசால்ட்டாக அவ்வளோ ஈஸியாக சென்டம் எடுக்கலாம். நான் கிட்டத்தட்ட சொல்லணும்னா நான் 100% 11th சிஎஸ்க்கு எஃபர்ட்ஸ் போட்டேன்னா 12th சிஎஸ்க்கு நான் வெறும் 30% ஆஃப் எஃபர்ட்ஸ் தான் போட்டேன். ஸோ நான் 2 வருஷமே பப்ளிக் எழுதினேன், 11th as well as 12th. 11th சிஎஸும் சரி 12th சிஎஸும் சரி ரெண்டுமே நான் சென்டம் எடுத்துட்டேன். காரணம் என்னதுன்னா கரெக்டாக நான் அப்ரோச் பண்ணேன் அந்த புக்கை. 11th தேவையான பேசிக்ஸை கற்றுக்கிட்டு 12th வெறும் 30% ஆஃப் எஃபர்ட்ஸை மட்டுமே போட்டு அசால்ட்டாக சென்டம் எடுத்துட்டேன். ஸோ அதனால் நீங்களும் கரெக்டாக 11th கம்ப்யூட்டர் சயின்ஸாக பக்காவாக படித்து முடிச்சு அதோட பேசிக்ஸை கற்றுக்கிட்டு ப்ரோக்ராம்ஸ் எதையும் விடாமல் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணி 12th போயிட்டீங்கன்னா 12th சிஎஸ் உங்களுக்கு பெரிய ஒரு ஹெட்டேக்காக இல்லாமல் நீங்கள் வெறும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் பயாலஜி அதில் நீங்கள் ஈஸியாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் ப்ரோ பயாலஜி சொன்னீங்க அப்படின்னா, நான் கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்கிறேன்ல, ஸோ அதனால் நான் பயாலஜி இன்க்ளூட் பண்ணேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா நண்பா?
ரைட்டு, சூப்பர். அதோட மெயினாக நான் சயின்ஸ் குரூப் சொன்னேன். ஏன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சிஎஸ், பயாலஜின்னு ஒரு குரூப்பெல்லாம் இருக்குது பார்த்தியா, அந்த குரூப்புக்கு மேக்ஸ் இருக்காது, ஆனால் சிஎஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்காக பயாலஜி சொன்னேன். ஓகேவா? ரைட். ஸோ நான் சொல்ல வேண்டியதை பக்காவாக உனக்கு சொல்லிட்டேன். சிஎஸ்ஸை எப்படி பர்ஃபெக்டாக படித்து முடிக்கணுன்றதை சொல்லிட்டேன். எந்த சேனலை ரெஃபர் பண்ணணுன்றதை சொல்லிட்டேன். எப்படி படித்து முடித்தா 12th உனக்கு ஹெட்டேக்காக இருக்காதுன்றதை சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு தேவையான ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4 சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி இந்த வருஷம் நீங்கள் அப்ரோச் பண்ணணுன்ற வழியை கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு, இப்போ உங்களுக்கு ஈச் சப்ஜெக்ட்லேயும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும், படிக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க. அந்த எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு தேவையெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான். என்ன ப்ராப்ளம்ன்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் தான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோஸ் வரும். நான் 11th இப்போவே சொல்லிடுறேன், எப்போவுமே மண்டே அண்ட் தேர்ஸ்டே வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ வீக்லி 2 வீடியோஸ் வரும். மேபி ஏதாவது ஒரு வாரம் நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன்னா 3 வீடியோ கூட போட ட்ரை பண்ணுறேன். பட் இப்போதைக்கு உங்களுக்கு வீக்லி 2 வீடியோஸ் வரும். என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் அதை அழகாக கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றுத்தையும் பக்காவாக உங்களுக்கு எப்படி ஈஸியாக நான் சால்வ் பண்ணணுன்றதை சொல்லி கொடுத்துறேன். முக்கியமாக யாருமே இந்த மாதிரி உட்காந்து உங்களுக்கு சூப்பராக சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் உங்கள் 11th ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களால் யாருக்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நான் உங்களுக்கு 11th சரி ஆஸ் வெல் அஸ் 12th சரி நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே நான் ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் நீங்களும் சூப்பராக ஈஸியாக படிச்சுட்டு உங்களுக்கு தேவையான மார்க்ஸ் எடுத்துகிட்டு சூப்பராக உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜில் போய் உங்களோட லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணி சூப்பராக படிக்கலாம். தட்ஸ் இட். ஸோ ஓகேவா நண்பா? ஸோ ஐ ஹோப் இந்த சேனலை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ தட் 11th ஆடியன்ஸ்க்கும் நிறைய பேர் இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். 11th ஆஸ் வெல் அஸ் 12th. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இன்னும் முக்கியமான ஒரே ஒரு விஷயம் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சிடுறேன். 11th படிக்கிறது கஷ்டம்னு எல்லாரும் சொல்லி நம்மளை ஏமாத்துனாங்கள்ல, அந்த ரியாலிட்டியை உடச்சி 11th ஈஸி தான்றதை நம்ம காட்டணும். அதுக்கு நீ பண்ண வேண்டியது ஒரே விஷயம், என் சேனலில் சொல்லக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணனா 11th ஈஸியாக தான் இருக்கும். நீ 11th ஈஸியாக ஃபீல் பண்ணுறேன்னா 12th அதை விட ஈஸியாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஸோ அதனால் நம்ம சேனலை நீ பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணு. உன்னை மார்க் எடுக்க வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. தட்ஸ் இட். ஓகேவா நண்பா? ஸோ அடுத்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றதை கேளுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வர மண்டே உங்களுக்கு அந்த வீடியோவை நான் போடுறேன். ஓகேவா நண்பா? ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் சூப்பராக சந்திக்கிறேன். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் லெவல். சூப்பராக படிங்க, பயங்கரமாக மார்க் எடுக்கிறோம் 11th 12th as well as ஸ்கூல் லைஃப்பும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.